அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்பவே முக்கியமான டாபிக். நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு சில கிளையண்ட்ஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா, "எனக்கு பேனிக் அட்டாக் வருது." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கேட்கும் பொழுது, அது ஒரு பேனிக் அட்டாக் கிடையாது. அது ஒரு ஆங்சைட்டி அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல பேனிக் அட்டாக் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஆங்சைட்டி அட்டாக் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த இந்த சிம்ப்டம்ஸ நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா? த்ரூ பேஷ்ஃபுல்லர் ரெமெடி அண்ட் சில சைக்காலஜிக்கல் பிராக்டிசஸ். ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது எந்த ஒரு நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறிகளும் நம்மகிட்ட இருக்காது. சடனா நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே சடனா பயங்கரமா வேர்த்து கொட்டுறது, அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாம போகுறது, எங்க நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியே நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு ஃபீல் ஆகும். இது ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மூச்சு விட முடியல, நெஞ்செல்லாம் அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் பேனிக் அட்டாக். இதுக்கு எந்த அறிகுறிகளும் ஃபர்ஸ்ட்டு இருக்காது. சடனா வரும். இதே இது ஆங்சைட்டி அட்டாக் அப்படின்னு சொல்லி போகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பத்தி வொரி பண்ணிட்டே இருக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அதனால நம்ம சரியா தூங்காம இருக்கிறது, ரெக்கரண்ட்டா ஒரு லூப்ல நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருந்து ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி நமக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது, நமக்கு ஏதோ உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுவும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம போயிருவோமோ! கிட்டத்தட்ட போகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். இது ஓவர் நைட்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிம்ப்டம்ஸ் டெவலப் ஆகி ஒரு 2, 3 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இது ஆங்சைட்டி அட்டாக். இதுல பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். இது சடனாலாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஓவர் திங்கிங்ல, தொடர்ந்து ஒரு வொரியில, ஸோ இல்ல ஒரு ஓவர் திங்கிங்கா ஒரு 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 பர்ட்டிகுலர் தாட்ல நம்ம லூப் ஆகுறது. ஸோ இந்த மாரி ஒரு தொடர்ந்து விஷயங்கள் இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த ஆங்சைட்டி அட்டாக் அப்படிங்கிறதே வரும். ஸோ இப்ப இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு திங் நமக்கு பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது சடனா வரக்கூடியது. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கக்கூடியது. ஆங்சைட்டி அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிராஜுவலா ஒரு 2, 3 டேஸ்ல அப்படியே மெதுவா டெவலப் ஆகி, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, 3 டேஸ்க்கு கூட அந்த பக்கம் ப்ரொலாங்டா இருக்கிற மாரி இருக்கும். இது 2க்குமே கண்டிப்பா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போற அளவுக்கான சிச்சுவேஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இது மெடிக்கலி பார்த்தோம் அப்டின்னோம்னா, ரொம்ப ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இத நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அப்ப இது பிசிக்கலா என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு குடுத்தாலும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் சிந்தனைகள் மூலமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்டின்னா, இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஓவர் டிரைவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான பேச்சுலர் ரெமெடி எடுத்து நேச்சுரல் வேல இத நம்ம இது சப்ரஸ் பண்ணல. நம்ம பேலன்ஸ் பண்றோம். நம்மளோட எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ண கிடையாது இந்த இடத்துல. இத தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல இத பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அதே மாதிரி சில பிராக்டிசஸ் பிராக்டிகலா நம்ம பண்ணும் பொழுதும், இந்த ஆங்சைட்டி அட்டாக் ஏற்படும் போதோ, இல்ல பேனிக் அட்டாக் சடனா ஏற்படும் போதோ, நமக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளும் டெஃபினட்டா செய்யும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுலர் ரெமெடி பார்த்துடலாம். ஸோ பேச்சுலர் ரெமெடியில ஆர்ஆர விட பெஸ்ட் ஒரு ரெமெடி இந்த 2 அட்டாக்ஸ்லயும் நம்ம போகும்போது, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல பரிந்துரைக்க வேண்டியது ஆர்ஆர். ஸோ அதிலேயே நமக்கு தேவையான எல்லா காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு வந்துரும். இது போக நம்ம இதுக்கப்புறமும் கொஞ்சம் தொடர்ந்து எடுக்க வேண்டிய ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனிக் அட்டாக்லயும் சரி, ஆங்சைட்டி அட்டாக்லயும் சரி, ஆஃப்டர் இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விதமான ஃபியர் அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். ஒருவேள அந்த ஃபியருக்கு அவங்களால ரீசன் சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம ஆஸ்பென் எடுக்கலாம். நம்மளோட ஃபியர் நோன் ஃபியரா இருக்கும் பட்சத்தில, ஒருவேள எனக்கு இது மாரி அட்டாக் திருப்பி வந்துருமோ அப்படிங்கிறதே கூட ஒரு நோன் ஃபியர் இதில தான் வரும். ஆ இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க ஒரி ஆயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அது சார்ந்த ஒரு ஃபியர் இருந்தாலும், அங்கேயும் அது நோன் ஃபியரா தான் வரும். ஸோ அப்ப மெமிலஸ் அங்க எடுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஃபியர நம்ம ரெக்கரண்ட்டா ஒரு லூப்ல போட்டு வந்துட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி அதுவே கண்ணு முன்னாடி நின்னுட்டே என்ன பாதர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒயிட் செஸ்ட்நட் போகலாம்.
ஸோ இப்போ ஆர்ஆர் எடுத்துட்டு, நான் சொன்ன இந்த 3 ரெமெடில எது உங்களுக்கு தேவைப்படுதோ, உங்க சிட்யூவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரெமெடிய நீங்க வந்து அந்த ஒரு 10 டூ 10 டேஸ் வரைக்கும் கூட தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 வேளைக்கு, ஒரு வேளைக்கு 4 ட்ராப்ஸ். அப்ப 4 வேளைக்கு நீங்க அந்த இத எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து வந்தீங்க. ஒரு 10 டேஸ்க்கு. உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றத வந்து பார்க்க முடியும். நீங்க அடிக்கடி ஒரு ஆங்சைட்டி அட்டாக்கும், ஒரு பேனிக் அட்டாக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லப்போற ஒரு சில பயிற்சிகள வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ, அதில நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லப்போறது வந்து பிரீதிங் டெக்னிக். ஸோ, பாக்ஸ் பிரீதிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 4 கவுண்ட்டுக்கு நம்ம இன்ஹேல் பண்ணணும். 4 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணணும். 4 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணணும். 4 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணணும். இது நார்மலா நம்ம இருக்கும்போது, இத இத வந்து மெதுவா நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த டைம்ல அதுக்கு ரொம்ப இம்மீடியட்டா அதாவது திடீர்னு போய் ஒரு புது விஷயத்த ட்ரை பண்றதுக்கு பதிலா, ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்துக்கு அந்த பயிற்சிய பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். இல்ல எனக்கு மூச்சே விட முடியல அப்படின்னா, ரொம்ப ஆழ்ந்த சுவாசம் எடுக்குறது. நம்மளால எவ்ளோ தூரம் மூச்ச உள்ள இழுக்க முடியுமோ இழுத்து, ஹோல்டு பண்ணாம மூச்ச எவ்ளோ தூரம் நம்மளால வெளிய விட முடியுமோ, ஸோ அந்த மாதிரி நம்ம மூச்ச வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா பிரீத் அவுட் வந்து நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா பண்றது. ஸோ இந்த 2 விஷயத்துல எது வேணாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். 3வது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, கிரவுண்டிங் டெக்னிக்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ல உங்களுக்கு இந்த மூச்சு ரிலேட்டடா பிரெத்லெஸ்னஸ் வருது, பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அத வந்து எப்படி ஆசுவாசப்படுத்திக்க தெரியல அப்படிங்கும்போது, என் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய 3 பொருள்கள நான் பார்க்கறது. 2 பொருட்கள் 2 விதமான சத்தங்கள அடுத்து கேட்கறது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள நாமளே தொட்டு பார்க்குறது. ஸோ இந்த டச் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த 3 விஷயத்த வந்து அந்த நேரத்தில நம்மள இமிடியேட்டா செய்ய முடியும். இல்ல நம்ம ஐம்புலன்களுக்கும் வேலை குடுக்க மாதிரியான ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் இருக்கு. நான் எக்ஸ்க்ளூசிவா அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். பட் இந்த மாரி இக்கட்டான சூழல்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணலாம். 3 விஷயத்த பார்க்கணும். 2 விஷயத்த வந்து நீங்க வந்து கேட்கணும். ஏதோ ஒரு 2 விதமான சத்தங்கள அந்த நேரம் கேட்கறது. ஒரு விஷயம் வந்து நம்ம டச் சென்ஸ். ஸோ இத வந்து அந்த நேரம் இம்மீடியட்டா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட வரக்கூடிய கிளையண்ட்ஸ்க்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லி, இத வந்து அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 கிரவுண்டிங் டெக்னிக்ல இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது, அந்த மாரியான தருணத்துக்கு போகும்போது, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு அந்த இடத்துல இம்மீடியட்டா நமக்கு நம்மள அறியாமயே அது வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். இதே இது ஆங்சைட்டி அட்டாக்ல போகும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நெறைய விஷயம் என்ன அப்டின்னா, அன்வான்டட் வொரீஸ் இல்ல அன்வான்டட் ஃபியர்ஸ் இந்த மாரி இருக்கிற விஷயம் வந்து தொடர்ந்து நமக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்கும்போது தான், இந்த ஆங்சைட்டி அட்டாக்குக்கே நம்ம போவோம். ஸோ அப்போ என்னோட ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன? என்ன எந்த எமோஷன் ரொம்ப ட்ரிகர் பண்ணுது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜர்னலிங்க விட ஒரு பெஸ்ட் டூல் இருக்கவே முடியாது. ஸோ டெய்லி நீங்க ஜர்னல் எழுதும்பொழுது, உங்களுடைய ட்ரிகரிங் பாயிண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு, அதில நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, இந்த ஆங்சைட்டி அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலருந்து நம்மளால ஈஸியா வெளிய வர முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு பேனிக் அட்டாக் இருக்கு, இல்ல ஆங்சைட்டி அட்டாக்கால நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா, அவங்களோட இத ஷேர் பண்ணிக்கோங்க. இத பத்தி அவேர்னஸ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. ஸோ இது பயந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை இது ரொம்ப சிவியரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பரான கன்சல்டேஷனும் அவசியம். ப்ராப்பரான கவுன்சிலிங்கும் அவசியம். தெரப்பியும் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ண நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல வேறு சில டாபிக்கோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி.